தென்னிந்தியாவின் நம்பர் 1 டிராவல் நிறுவனமான ஜிடி ஹாலிடேஸ் வர்ற ஏப்ரல் மே மாதத்தில் துபாய் மற்றும் அபுதாபிக்கு லக்ஸுரி மற்றும் கிராண்டான குரூப் டூர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த 5 நாள் ப்ரீமியம் டூரில் விசா, ஃப்ளைட் டிக்கெட், ஃபுட் அண்ட் அகாமடேஷன், சைட் சீயிங் எல்லாமே உள்ளடக்கம். இஎம்ஐ வசதி 15,000 இருக்குது. இது ஜிடி ஹாலிடேஸோடைய ஸ்பெஷல் டூர் பேக்கேஜ் ஆகும். மேலும் விவரங்களுக்கு திரையில தேர்வுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் விநாயக் சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற குட் நைட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. இவர் தூங்க ஆரம்பித்து கொரட்டை விட்டார்னா பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லை, கீழ் வீட்டுக்காரங்க கூட தூங்க முடியாது. அந்த அளவுக்கு இவர் ஒரு சவுண்டு பார்ட்டி. இவருடைய தூக்கத்தினாலேயே இவர் வேலை பார்க்குற ஐடி கம்பெனியில் இவரை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி இவரை ரொம்ப கூனி குறுக்க வச்சுருவாங்க. அந்த ஐடி கம்பெனியில் ஒரு பொண்ணை இவர் லவ் பண்ணுவார். இவர் கொரட்டை விட்டதுனாலே அந்த லவ் ஃபெயிலியர் ஆகி அப்செட் ஆகி உட்காந்துருப்பார். இந்த சமயத்தில் அவர் ஹீரோயினை சந்திக்கிறாரு, ஹீரோயினை லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை துவங்க போகிற நேரத்தில் ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி இவர் படுத்து விட்ட கொரட்டையில் இவருக்கு பிரச்சனை துவங்கிடுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை. நம்ம அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய கொரட்டை அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன விஷயந்தான் இந்த படத்துடைய பலம், பலவீனம் ரெண்டுமே. பலம் என்னென்னா, இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு 2.5 மணி நேரம் இழுக்கிற அளவுக்கு இந்த படத்தில் கண்டென்ட் இல்லை. அதை வச்சு இழுத்ததுனால படத்தில் ஒரு தொய்வு இருந்ததையும் தவிர்க்க முடியல. இதை தவிர்த்துட்டு பார்த்தா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த கொரட்டை அப்படிங்கிற ஒரு சின்ன பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஹீரோ எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான், அதனால் அந்த குடும்பத்தில் என்னெல்லாம் பிரச்சனை வருது, கல்யாணத்துக்கு பிறகு அவன் ஒய்ஃபோட எவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறதுக்கு அவங்க அமைச்சிக்கிட்ட கலந்தான் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. குறிப்பாக இந்த ஹீரோவுடைய குடும்பம், அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் ஒன்று ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்த மாதிரியான படங்களில் ஹீரோவுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ஒரு ஃப்ரெண்டோ வருவார். இந்த படத்தில் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு வைக்காமல் ஹீரோவுக்கு அக்கா புருஷனே ஃப்ரெண்டாக வர்றது ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரைசேஷன். அவர் வீட்டில் வாட்டர் ஃபில்ட்ரு ஃபிக்ஸ் பண்ண வந்து தான் அக்காவை செட்டப் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது பல இடங்களில் ரிப்பீட் ஆகும்போது தியேட்டரில் அது ஒரு நல்ல காமெடியாக ஒர்க் ஆகிருந்தது. படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே சின்ன சின்ன டைலாகாக இருந்தாலும் அதை டைமிங் டெலிவரியில் பேசுனது நல்லா ஸ்க்ரீனில் காமெடியாக ஒர்க் ஆகிருந்தது. படத்துடைய செகண்ட் ஹாஃபில் தான் ஹீரோயினே சொல்லிவிடுவாங்க, இந்த கொரட்டை ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் ஹீரோ இல்லை இது பிரச்சனை தான், இதை நான் விட மாட்டேன்னு இவர் தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தது தான் படத்துடைய ஃபுட்டேஜுக்காக சுற்றின மாதிரி ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் கொரட்டை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை தவிர வேறு எதுவும் இல்லாதனால அக்கா கதையெல்லாம் கொஞ்சம் டீப்பாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது அக்காவுக்கான கதை கிடையாது இந்த கதை. அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. படத்துடைய மிகப்பெரிய பலமே படத்துடைய ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் தான் சொல்லணும். படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒரு குட்டி நாய் உள்பட எல்லாமே நல்லா நடிச்சிருந்தது. ஹீரோ மணிகண்டன் நல்லா நடிச்சிருந்தார். ஹீரோயின் செலெக்ஷன் தான் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவங்க மட்டும் அந்த செலெக்ஷன் தப்பாக இருந்ததுன்னா இந்த படம் இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு கூட வந்திருக்காது. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கொரட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப்லலாம் கொரட்டையை தவிர வேறு மேட்ரு இல்லாமல் கொஞ்சம் ஜவு மிட்டாய் மாதிரி எடுத்துட்டாங்க. இந்த அக்கா போர்ஷன்லாம் கொஞ்சம் சுருக்கி இருந்திருக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் நீட்டி இருந்தாங்களா நம்மளே கொட்டை விட்டுருப்போம். அதை தவிர்த்துட்டு இந்த படத்தை பார்த்தோம்னா ஒரு ஹோம்லியான ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும்.